இந்த மந்தியோட மட்டன் பீஸ சாப்பிடுறதுக்கு 1 ஹவர் இல்ல, ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணாலும் தப்பே கிடையாது. அரும்பாக்கம் வழியா கிராஸ் ஆகுற எல்லாருக்குமே இந்த ஒரு மந்தி ஸ்பாட்ல மட்டும் ஏன் இவ்ளோ கூட்டம் இருக்கு? அப்படி என்னதான் இருக்கு இந்த கடையில? அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அதே டவுட்டோட நானும் என் ஃப்ரெண்டும் இந்த கடைக்கு மந்தி சாப்பிட ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆனதும் உள்ள போயிட்டு டைனிங்க்கு பேர குடுத்துட்டோம். பேர குடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தா, கூட்டமா கேங்கா நெறைய பேரு ஆல்ரெடி பேர குடுத்துட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அச்சச்சோ! நமக்கும் ரொம்ப நேரம் ஆகப்போது அப்டின்ட்டு நெனச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்லயே எங்கள உள்ள கூப்ட்டுட்டாங்க. நாங்க 2 பேருன்றதால எங்களுக்கு இடம் சீக்கிரம் கிடைச்சிருச்சு. மேபி கேங்கா வந்திருந்தா கொஞ்சம் லேட் ஆயிருக்கும் போல. பட் எனிவேஸ் மெனுவ பெரட்டி பார்த்ததுல கிரில்டு மட்டன் மந்தி கேட்டிருந்தோம். நாங்க போனப்போ அது அவைலபிளா இல்லாத காரணத்தால மட்டன் மத்ஃபூன் மந்தி அண்ட் ஷவாயா சிக்கன ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ண கொஞ்ச நேரத்துல 2மே டேபிளுக்கு வந்துச்சு. ஆர்டர் வந்ததும் என் கை அப்படியே அந்த மட்டன் பீஸ் மேல தான் போச்சு. அந்த பீஸ் ஒண்ணும் அவ்ளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியா இருந்துச்சு. அதுவுமே ரைஸோட வச்சு சாப்பிடும்போது, வொர்த்துடா வொர்த்து அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அந்த ரைஸ் ஓரளவுக்கு பிளெயினா இருந்தாலுமே, அந்த மட்டனோட பீஸு, அந்த மசாலா, அந்த சாஃப்ட், அந்த டெண்டரு எல்லாமே இதுக்கு எவ்வளோ நேரம் வேணா வெயிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு குடுத்திருந்துச்சு. அண்ட் ஷவாயா சிக்கனுமே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணலாம். பட் அந்த மட்டன் பீஸுக்கு முன்னாடி ஷவாயா சிக்கன் ஆச்சு, மந்தி ரைஸ் ஆச்சு. இங்க நான் தான்டா கிங்கு அப்படின்ற ஒரு ரேஞ்சுல என் நாக்குல அந்த மட்டன் ஒண்ணும் தாண்டவம் ஆடிட்டு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு வழியா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அங்க பில்ல பே பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது, வெளியில டீ மாரி எதையோ வச்சிருந்தாங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருக்கும்போது அந்த டீய குடிக்கும்போது ஹேப்பனிங்கா இருந்துச்சு. கிட்டத்தட்ட எங்க 2 பேரால நடக்க கூட முடியல. நடக்க முடியாம வண்டிய இழுத்துட்டு அங்கருந்து கிளம்பிட்டோம். இத்துடன் அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். பாய்.